ஒரு நாட்டை ஆள்ற ராஜாவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஆசை. அது என்ன அப்படின்னா, பசும்பாலில் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிகிட்ட சொல்கிறாரு. மந்திரி நாடு முழுக்க அறிவிப்பு கொடுக்குறாரு. ராஜா பசும்பாலில் குளிக்கிறதுனால வீட்டுக்கு ஒரு செம்பு பசும்பாலை கொண்டு வந்து அரண்மனையில் இருக்கிற அந்த தொட்டியில் ஊற்றிட்டு போகணும்னு சொல்லி அறிவிப்பு கொடுக்குறாங்க. அதே மாதிரி வரிசையாக வந்து வீட்டுக்கு ஒரு செம்பு கொண்டு வந்து ஊற்றிட்டு போகிறாங்க. எல்லாம் ஊற்றி முடிச்சாச்சான்னு பார்க்குறாங்க. எல்லாம் ஊற்றி முடிச்சாச்சு. சரி, ராஜா குளிக்க போகிறாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக போகிறாரு. இது வரைக்கும் எந்த நாட்டு ராஜாவும் பசும்பாலில் குளிக்கிறதில்ல, நான் தான் முத குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போய் பைப்பை திறக்கிறாரு. பச்சை தண்ணி அப்படி கொட்டுது. ஒரு சொட்டு பால் இல்லை, பாலுக்கான அறிகுறியே இல்லை. ராஜாவுக்கு பயங்கர கோபம். உடனே மந்திரியை கூப்பிட்டாரு. என்னையா அப்படி ஆகி போச்சுன்னொடனே எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தாங்க. எல்லாத்தையும் கொண்டாந்து அரண்மனையில் நிப்பாட்டிட்டாங்க. பால் கொண்டாந்து ஊற்றினோட பூரா வீட்டுக்கு ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஒருத்தனை ராஜா பிடிச்சாரு. என்னடா ஊற்றுன அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், ராஜா, எல்லாரும் ஒரு செம்பு பாலை ஊற்றுறாங்களே, நம்ம மட்டும் ஒரு செம்பு தண்ணி ஊற்றுனா தெரியவா போகுது அப்படின்னு சொல்லி ஒரு செம்பு தண்ணியை கொண்டாந்து ஊற்றிட்டேன் ராஜா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னா. இன்னொருத்தனை பிடிச்சாரு. அவன் சொன்னான், எல்லாரும் பால் ஊற்றும்போது நம்ம ஒரு செம்பு தண்ணி ஊற்றுனா தெரியவா போகுது அப்படின்னு சொல்லி தண்ணியை ஊற்றிட்டார் ராஜா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னா. அத்தனை பேரும் பாலுக்கு பதில் தண்ணியை கொண்டாந்து ஊற்றிட்டு போயிட்டான். ஏமாத்துறதுல எல்லாருடைய மனமும் ஒன்று சேர்ந்துருச்சு. யாருமே ராஜாவுடைய அந்த வார்த்தைக்கு உண்மையாக இல்லை. ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்து எல்லாரும் இப்படி சிறையில் போடுங்கடா அப்படின்ட்டாரு. பைபிளில் ஒரு நல்ல ஒரு வார்த்தை இருக்குது. நீதிமொழிகள் 28:20, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம வாழ்க்கையில் முடிஞ்ச அளவுக்கு உண்மையாக இருப்போம், நல்லது செய்வோம், உத்தமமாக இருப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே.